அர்ஜுனும் மதுவோட கழுத்துல தாலி கட்டி செம அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. ஓ நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. மதுவும் கோதல பலன்னு அரைஞ்சிடுறாங்க. அடுத்தவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணோட கழுத்துல எப்படா நீ தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லி மதுவும் செம கோபப்படுறாங்க. அத சகிச்சுக்கிட்டு நான் உன்னை ஏத்துப்பேன் நினைக்காது நடக்காது பொண்ணு அண்டனியா கொடுத்தே தீருவேன். இல்லன்னமான ஆம்பளைங்களால தாண்டா இந்த மகிமையே போச்சு. என்ன அப்படி வளர்க்கல விஷயம் கூட என் கழுத்துல இருக்காது. நீ கட்டின இந்த தாலி ஒரு நிமிஷம் கூட என் கழுத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தி தூக்கி எறிஞ்சிடறாங்க. ரொம்ப ஓவரா இருக்கு. கோவத்துல என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து கீழே விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இனிதாண்டா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. கட்டி அவள சொந்தமா வரக்கூடாது இனிமே. அனுமதி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுற தைரியம் எப்படி அவ சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. இல்லடா அதான் அர்ஜுனை பாத்தீங்கன்னா வரவ போறவங்களா வந்து பாத்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சு வெளுத்துட்டு போறாங்க. அர்ஜுன் உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சாடா? ஏன்டா இப்படி பண்ண பைத்தியக்காரா? கும்பிடுடா யாரும் பார்த்து கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டலடா. என் பேத்தியோட வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டு செஞ்சது முடியாத துரோகண்டா. ஒரு துளி கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். எவ்வளவு ஆசையை வளர்த்து வச்சிருக்கா. தாலி கட்டுவியா? நம்ம குடும்பத்தோட நிம்மதியே கெடுத்துட்டியாடா, இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி வரவங்க போறவங்க திட்டிட்டுறாங்க. அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா வாழ போராக்கிட்டானே. 2 முறை என் பொண்ணோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு எத்தனை நாள் என் மனசு ஆசையமா பாவம் பண்ண நியாயமா படுத்த அர்ஜுன் முன்னாடியும் ஸ்வேதாவும் பாத்தீங்கன்னா இதை நான் கல்யாணம் பண்ணா ஒன்ன மட்டும் தான் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சொல்றேன் இனிமே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஒண்ணு நடந்தா அது அர்ஜுன் கூட தான். முன்னாடி என் கழுத்துல தாலி உட்கார்ந்தனோ எனக்கு சொந்தமானவன் ஆயிடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. 1 மாசத்துல அர்ஜுன் ஊரறிய என் கழுத்துல தாலி கட்டணும். ஸ்வேதா பாத்தீங்கன்னா இன்னும் 1 மந்த் உனக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ளே என் கழுத்துல தாலி கட்டிடு, அப்படி இல்லைன்னா செத்துருவேன் அந்த மாதிரிலாம் சொல்லி மிரட்டுறாங்க. கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. ஸ்வேதா ஸ்வேதா அண்ணே நீங்கதான் என் பையன்கள யார காப்பாத்தல. அவளுக்கு புருஷன் தாலியை கட்டணும். சத்தியத்தை நான் மீற மாட்டேம்மா. இதுல இந்த பொம்பளை பாத்தீங்கன்னா இதுமே சத்தியம் வேற அவங்க அப்பாட்ட வாங்கிடுச்சு. இனி என்ன நடக்க போதும். இவன் எல்லாம் பாக்குறதுக்கு தான் அந்த கடவுள் என்ன உசிரோட வச்சிருக்கான். இவன் பண்ண தப்புக்கு நான் கால்ல விழுந்து மூஞ்சில நான் முடிக்கவே மாட்டேன். இல்ல முடிக்க கூடாது. உன் மனசுல உள்ளத முன்கூட்டியே வீட்டுல சொல்லிருந்தேன்னா இவ்வளவு. அங்கிள் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கூடாது அங்கிள். பண்ண விஷயத்த வீட்டுல சொல்ல முடியல. உன்னால இது மாதிரி கல்யாணம் காது குத்து இதெல்லாம் பிடிக்காத அங்கிள், அதனாலதான் அங்கிள் என்னால சொல்ல வைக்கல அப்படின்னு சொல்றாரு. 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்துட்டு நீ தாலி கட்டாததுனால சுடிஞ்சு போயிருக்காப்பா. இந்த ஊர்ல எல்லாருக்கும் பெரிய மரியாதை இருக்கு. நடக்கணும்னா உங்க அப்பா சொல்ற ஸ்வேதாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அசிங்கமா இருக்கு. பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட பண்ணது தப்புதாம்மா, மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினது பேடா. நான் கொஞ்சம் கூட நினைச்சுப்பா. பாக்கியா பாத்தீங்கன்னா நீ பண்ணது ஆனா தப்பு தான்டா, ஆனா இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல, எப்படி சரி பண்ண போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியா செய்வ?
நம்ம கெடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம குடும்பமே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிடுச்சு. வாங்கம்மா போலாம். வாங்க. டேய் கார்த்திக் வா. வழி தெரியலடா இல்லடா. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சரி நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டுறாங்க. மச்சான் உனக்கு எந்திரா. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மது அர்ஜுனை ஏற்றுப்பாங்களா இல்லை ஏற்றுக்க மாட்டா வெயிட் பண்ணி போவோம். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.